என்னது, அஜித்துக்கு பத்மபூஷனா? இப்படி யாராவது அதிர்ச்சி அடைஞ்சிருந்தீங்களா? அந்த அதிர்ச்சியே அப்புறமே கொஞ்ச நேரத்தில் சிரிப்பாக மாறி இருக்குங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. அஜித் வந்து ஒரு தோற்று போன நடிகருங்க. அப்போ பத்மஸ்ரீக்கே அவர் வந்து எலிஜிபிள் இல்லை. தமிழக பிஜேபியோட வேலையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே ஒர்க் ஆகாத ஸ்ட்ராட்டஜியே தராங்க. 19 ஒரு ஆளுங்க லைவ் பெர்ஃபார்மன்ஸ் டான்ஸ், 7 ஆஸ்கர் நாமினேஷன், ஒரு ஆஸ்கரும் அந்த படம் வின் பண்ணியிருக்கு. மக்களோட பணம். ஏங்க, பணம் வச்சிருக்கிறவங்களாம் நல்லது பண்ணணுங்க. யார் செலக்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் விஜய் அவர்களுக்கு தானே தேங்க்யூ சொல்லணும். போர்க்குணம் அதிகமாக இருக்குது தமிழர்கள்ட்ட. ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கக்கூடாது. உண்மையாக மக்களுக்கு செய்யுங்க, அங்கீகாரம் தானாக வரும். பத்ம விருதுகள் பற்றியும் அதில் உள்ள அரசியல் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு குடியரசு தினத்தன்னைக்கும் பிரசிடென்ட் வந்து ஒரு அவார்டு லிஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு துறையில் சிறந்து விளங்கியிருந்தீங்கன்னா பத்ம விருதுகள் கொடுப்பாங்க. இப்போ சிவிலியன் அவார்ட்ஸ்லேயே ஹையஸ்ட் வந்து பாரத் ரத்னா. அதுக்கு அடுத்தது வந்து இந்த பத்ம விருதுகள். அதில் பேசிக்காக பத்மஸ்ரீ கொடுப்பாங்க, பத்ம பூஷன் கொடுப்பாங்க, அப்புறம் பத்ம விபூஷன் கொடுப்பாங்க. பத்மஸ்ரீங்கிறது வந்து ஃபார் டிஸ்டிங்விஷ்டு சர்வீஸ். அந்த டிஸ்டிங்விஷ்டுங்கிறது வந்து ஒரு ஆம்பிகியஸ் வேர்டு தான். எனக்கு வந்து அது டிஸ்டிங்விஷ்டாக இருக்கலாம், உங்களுக்கு அது டிஸ்டிங்விஷ்டாக இல்லாமல் இருக்கலாம். அதனால் அது ஒரு தெளிவற்ற வேர்டு. பத்ம பூஷன் வந்து ஃபார் டிஸ்டிங்விஷ்டு சர்வீஸ் ஆஃப் ஹை ஆர்டர். அந்த ஹை ஆர்டரை சேர்த்திட்டாங்க. பத்ம விபூஷன் வந்து ஃபார் டிஸ்டிங்விஷ்ட் அண்ட் எக்ஸப்ஷனல் சர்வீஸ். எக்ஸப்ஷனல். இந்த 3ல் நம்ம அஜித் வந்து எதில் வராருன்னு பார்த்துடலாங்களா? ஃபர்ஸ்ட் டிஸ்டிங்விஷ்ட் சர்வீஸா? இல்லை, அதை நான் சொல்லுங்க, எல்லாரும் நம்ம கேட்டவங்கெல்லாம் சொல்கிறாங்க. நம்ம பிஜேபி சப்போர்ட்டர் மாரிதாஸ் அவர்களே சிரிச்சிட்டார். எப்பயுமே சீரியஸாக இருக்கிற ஆள் அது ஏதோ கொடுத்துருக்காங்க மலைப்பிட்டார் அவர் ஒரு வீடியோவில். சரி, ஃபர்ஸ்ட் டிஸ்டிங்விஷ்ட் சர்வீஸே இல்லை. அப்போ பத்மஸ்ரீக்கே அவர் வந்து எலிஜிபிள் இல்லை. அப்போது டிஸ்டிங்விஷ்ட் சர்வீஸ் ஆஃப் ஹை ஆர்டரா? ஃபர்ஸ்ட்லேயே அவுட்டு, ரெண்டாவது வாய்ப்பே இல்லை. இன்னொரு விஷயம், ஒரு கலைத்துறையில் இருக்கீங்க, ஒரு நடிப்பில் இருக்கீங்க, ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட் அவார்டு கொடுக்கணும், அப்புறம் இந்த ஃபிலிம்ஃபேர் அவார்டு அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க, அப்புறம் நேஷனல் அவார்டு. ஏதோ 2-3 நேஷனல் அவார்டு வாங்கிட்டாரு, அவருக்கு அடுத்தது வந்து கொடுக்கணும் அப்படின்னா பத்மஸ்ரீ கொடுக்கலாம். இப்போ உலகநாயகன் அவர்களே வந்து பத்மஸ்ரீ, பத்மபூஷன் அப்படி தான் போயிருக்காங்க. இன்னும் நிறைய நல்லா நடிக்கிற நடிகர்களுக்கு பத்மஸ்ரீயே கிடைக்காம இருக்கு. இப்போ எடுத்துக்காட்டு ஊர்வசி எல்லாம் பாருங்க, நடிகை ரேவதியை பாருங்க, அவங்கெல்லாம் சிறந்து விளங்கியிருக்காங்க நடிப்பில். அவங்க வந்து சோசியல் சர்வீஸும் பண்ணியிருக்காங்க. பேனியன் ஒரு ஆர்கனைசேஷன்லாம் இருக்காங்க. மணிரத்னம் அவர்களுக்கே பத்மஸ்ரீ தாங்க கொடுத்துருக்காங்க. தனுஷ் அவருக்கு நேஷனல் அவார்டு 2-3 வாங்கியிருக்கா. அப்படி அவர் எடுக்கிற படம்லாம் தரமாக தான் இருக்கு. அவருக்கே ஒரு அவார்டு கொடுக்கல. ஸோ அதனால இந்த அஜித் கொடுத்த அவார்டுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. இந்த தடவை பத்மஸ்ரீ வந்து 113 பேருக்கு கொடுத்துருக்காங்க. பத்மபூஷன் 19 பேருக்கு கொடுத்துருக்காங்க. பத்ம விபூஷன் 7 பேருக்கு கொடுத்துருக்காங்க. பத்மஸ்ரீ கொடுத்தாங்கன்னா 113ல் ஒரு ஆளுங்க. அதே பத்மபூஷன்னா 19ல் ஒரு ஆளுங்க. ஆனால் பத்ம விபூஷன் கொடுக்கறதுக்கு எல்லாரும் அதிர்ச்சி, அதை விட அதிர்ச்சி அடைஞ்சிருவாங்க. அதனால அவங்க கொடுக்காம விட்டாங்க. 7ல் ஒரு ஆள் இல்லாமல் போயிட்டார் அஜித். பத்மபூஷன் வந்து இந்த வருஷம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த ஒரு டான்ஸர் ஒருத்தவங்க இருப்பாங்க, சோபனா, தளபதி படத்தில் ஹீரோயின். அவங்க தான் லைவ் பெர்ஃபார்மன்ஸ் டான்ஸ். நீங்கள் இந்த படம் எடுக்கிறது எல்லாமே கூட எடிட் பண்ணுவாங்க. சும்மா ஒரு நம்ம யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத நம்ம எடிட் பண்ணுறோம், அந்த கோர்வையாக வர்றதுக்காக சில இதெல்லாம் கட் பண்ணுறோம். அப்போ படத்தில் எவ்வளோ ஹைஃபையாக பண்ணுவாங்க இந்த எடிட்டிங். ஆனால் அந்த லைவ் பெர்ஃபார்மன்ஸுங்கிறது உண்மையாகவே டேலண்ட் இருந்தால் தான் பண்ண முடியும். அதனால் சோபனா அவங்களுக்கு வந்து பத்மபூஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியே பத்மஸ்ரீ வாங்கியிருக்காங்க அவங்க. அடுத்தவங்க வந்து நம்மளுக்கு தெரிஞ்சாலும் பாலகிருஷ்ணன் அவர்கள். அவர் வந்து NT ராமராவோட பையன். அப்போ 2011 எம்எல்ஏ இருக்காங்க தெலுங்கு தேசம் பார்ட்டியில். அதனால அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு பப்ளிக் சர்வீஸில் இருக்கார். அடுத்து வந்து சேகர் கபூர் அவர்கள். இவங்க வந்து பெரும்பான்மையாக ஹிந்தியில் டைரக்ட் பண்ணுறாங்க. இவர் வந்து ஏற்கனவே பத்மஸ்ரீ வாங்கியிருக்காங்க. ஹாலிவுட் லெவலில் படம் எடுத்து எலிசபெத்னு ஒரு படம் 7 ஆஸ்கர் நாமினேஷன் வாங்கியிருக்கு. ஒரு ஆஸ்கரும் அந்த படம் வின் பண்ணியிருக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம ஒத்துக்கலாம். பத்மஸ்ரீ வாங்குறாங்க, அப்புறம் நேஷனல் அவார்டு வாங்குறாங்க, அப்புறம் பத்மபூஷன் தராங்க. இப்போ அஜித் ஒரு நடிகரா? அதுவே சந்தேகம் தானே. கேட்டா கஷ்டப்பட்டு வந்தாரு. என்ன கஷ்டப்பட்டாரு? இப்போ திரைத்துறையே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் தான் வராங்க. இப்போ எஸ்பிபியோட பையனோட கிளாஸ்மேட் அஜித். அப்போ அவரை ரெக்கமெண்ட் பண்றாங்க. அவர் ஃபர்ஸ்ட் நடிச்ச ஒரு படம் வந்து டைரக்டர் இறந்துட்டாரு, அதை அப்படியே நிறுத்திட்டாங்க. அப்புறம் அடுத்ததும் திரும்ப எஸ்பிபி வந்து ரெக்கமெண்ட் பண்றாரு. இன்னொன்று கேட்டா அவர் வந்து ரேசிங்லாம் போயிருக்காரு. ரேசிங்ல வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணாரா? அவரு தனிப்பட்ட முறையில் அவரோட பொழுதுபோக்காக தானே பண்ணியிருக்காங்க. 2004-05 சிடிஎஸ் நாவலூர் ஃபெசிலிட்டியில் ஒரு ஷூ மேக்கர்னே ஒரு கார் டிரைவருக்கு நாங்கள் பேர் வச்சிருப்போம். என் கூட வேலை செஞ்சவங்களாம் அங்கே நாவலூர் இருந்து ஆவடி போனோம். செத்த நேரத்தில் அப்படி பரப்பார் அவர். அவருக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம தானே ஒரு ரேசிங் போகாமல் இருக்காங்க. இவர் ஏதோ படத்தில் நடிச்சிட்டாரு, பணம் வந்துருச்சு, மக்களோட பணம், அதை ஏதாவது திரும்பி கொடுக்கணும் இல்லையா? அதை விட்டுட்டு அவரு மோட்டார் பைக் ரேசிங்கு, அப்புறம் ஷூட்டிங்கு, கார் ரேசிங்னு போயிட்டு அதுக்கெல்லாம் நீங்கள் கொடுப்பீங்களா? அப்போ ஏன் கலைத்துறைன்னு சொல்லி கொடுக்குறீங்க? வேற ஏதாவது புதுசாக கொடுக்க வேண்டியது தானே. அப்புறம் அஜித் வந்து நல்லது நிறையா பண்ணுறாரு. ஏங்க, பணம் வச்சிருக்கிறவங்களாம் நல்லது பண்ணணுங்க. அவர் பண்ணி நல்லது வந்து ஒருத்தவங்க 2 பேர் தானே உங்களுக்கு தெரியுது. மைக்ரோசாஃப்ட், பில் கேட்ஸ் எல்லாம் எவ்வளோ நல்லது தெரியுமா பண்ணுறாங்க. இந்தியாவில் எவ்வளோ நல்லது பண்ணுறாங்க தெரியுமா? அவங்க
அவங்களுக்கு இந்தியாவில் பண்ணணும்னு அவங்களுக்கு ஏதாவது அவசியம் இருக்கா? அல்லது ஆப்பிரிக்காவில் போய் பண்ணணும்னு ஏதாவது அவங்களுக்கு அவசியம் இருக்கா? நீங்கள் ஒரு 50 கோடி சம்பளம் வாங்குறீங்களா, ஒரு 50,000 தானே பண்ணுவீங்க. சரி, ஒரு 5 லட்சம் பண்ணுவீங்களா? அது ஒரு பெரிய நல்லதா? எத்தனை கோடி மக்கள் வந்து அவங்களோட பொழுதுபோக்கு ஒரு பேஷனை வந்து ஃபாலோ பண்ணாமல் குடும்ப சூழ்நிலைக்காக வேலைக்கு போயிருக்காங்க தெரியுங்களா? அவங்களுக்குலாம் அஜித்துக்கு வந்து பத்மபூஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? அஜித் வந்து ஒரு தோற்று போன நடிகருங்க. ஏன் தோற்று போன நடிகர்னா, இப்போ வந்து ஒரு 2 பேர் போட்டியில் இருக்காங்க, விஜய், அஜித். இப்போ விஜய் வந்து பல கோடி அவருக்கு சம்பளம், அதாவது 150 கோடி 200 கோடிங்கிறாங்க. இதே அஜித்துக்கு வந்து அந்த நிலைமையா? அடுத்து விஜய் வந்து அவங்க வந்து ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சிருக்காங்க, மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் அப்படியே பண்ணுறீங்க? அரசியலுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறீங்க, கேட்டால் உண்மையை பேசுகிறேங்கிறீங்க. உங்களுக்கு மக்கள்கிட்ட இருந்து நீங்கள் நடித்து உங்களுக்கு பணம் மட்டும் வரணும், ஆனால் எதுவும் உங்கள் கையெல்லாம் எதுவும் சுற்றக்கூடாது. இது என்ன வாழ்க்கை? இப்போ அஜித், விஜய் வந்து இந்த போட்டியில் வந்து விஜய் ஜெயிச்சிட்டாங்க, வெற்றி பெற்றுறாங்க. அதை வந்து இந்த பத்மபூஷனே சொல்லிக் கொடுக்குது. ஏன்னா இந்த பத்மபூஷனோட நாமினேஷன் கிரைட்டீரியா பற்றின்னு வச்சுக்கோங்க, யார் வேணால் நாமினேட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களையே கூட நாமினேட் பண்ணிக்கலாம், அல்லது எனக்கு கொஞ்சம் நாமினேட் பண்ணி விடுங்க பண்ணால் யார் வேணால் பண்ணி விடுவாங்க. அப்புறம் இந்த செலெக்ஷன் கிரைட்டீரியா இருக்குல்ல, இது நாமினேஷன் கிரைட்டீரியா. செலெக்ஷன் கிரைட்டீரியா வந்து யார் செலக்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? பிரதம மந்திரி, அவங்க வந்து ஒரு கேபினெட் செக்ரட்டரி, பிரின்சிபல் செக்ரட்டரி, அப்புறம் ஒரு 4 எமினன்ட் பர்சன் சொல்லி அவங்க அப்பாயின் பண்ணுற ஆளுங்க. அப்போ அவங்களுக்கு தேவையான ஆள் தானே அந்த செலெக்ஷன் கமிட்டியில் அப்பாயின் பண்ணுவாங்க. அவங்க பார்த்துருப்பாங்க, ஓ தமிழ்நாட்டில் பிஜேபி இல்லையா, அப்போ யார், ஓ விஜய் வந்து ஆரம்பிச்சிருக்காரா, அப்புறம் அவருக்கு போட்டியா யார், அஜித்தா, சரி அவருக்கு ஒரு நாமினேஷனை போட்டு பத்மபூஷன் கொடுத்துருவோம். அந்த செலெக்ஷன் கிரைட்டீரியா போட்டிருக்கு, நோ ரிஜிட் கிரைட்டீரியான்னு போட்டிருக்கு. அப்புறம் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் ஏதாவது பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருக்கு, ஏதாவது பண்ணியிருக்காரா? பப்ளிக் சர்வீஸ்னு போட்டிருக்கு, ஏதாவது பண்ணியிருக்காரா? அவர் ஃபீல்டில் எக்ஸலன்ஸ் மட்டும் பார்த்தது எக்ஸலன்ஸ் ப்ளஸ் அப்படியே இருக்காங்க. அதனால் இந்த ஒரு செலெக்ஷனே ஒரு எல்லாத்துக்குமே நம்ம சொல்ல, பட் ஒரு சில இது வந்து இது பொலிட்டிக்கல் தான். ஏதோ தமிழ்நாட்டில் வேற ஆளே ஆர்ட்டில் கலைத்துறையில் இல்லாத மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் அஜித் வந்து ஒரு தேங்க்யூ போடுறாரு, தேங்க்யூ ஃபார் பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் விஜய் அவர்களுக்கு தானே தேங்க்யூ சொல்லணும். அவரு கட்சி ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு இந்த அவார்டு கொடுத்துருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. சரி அப்படிதான் கொடுத்துட்டாங்க, என்னப்பா பண்றது, நான் என்ன பண்றது? நீங்க ஒத்துக்க கூடாதுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு வாத்தியார் இருக்காங்க, ரொம்ப க்ளோஸ், ஸ்கூல்ல இருந்தே. எங்க ஸ்கூல்ல இருந்து ஒருத்தவங்கள பெஸ்ட் டீச்சர் அவார்டு வாங்க போனாங்க பிரசிடென்ட். அது வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் MNSK சார் அவர்லாம் உண்மையாவே எலிஜிபிள் தான். அதுக்கப்புறம் வந்து இருக்கலே சீனியர் மோஸ்ட் அவங்கள நாமினேட் பண்ணுங்க வருஷம் வருஷம் அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. இவரோட டர்ன் வரும்போது இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டாரு. ஏன் சார் அப்படின்னு கேட்டா, இல்லப்பா அதுக்கு மரம் நட்டேன், குளம் வெட்டினேன்னு போட்டோ எடுத்து போட சொல்லுவாங்க, அதை நம்ம பண்ணாமே எப்படிப்பா பண்றது, நான் அதுக்கு எலிஜிபிள் இல்லப்பா. யாருமே எலிஜிபிள் தான், ஆனா இவர் ஒத்துக்கிட்டு அது வேணான்னு சொல்றாரு பாருங்க. எல்லாரும் போய் ஒரு பிரசிடென்ட் அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா பிரசிடென்ட் அவார்டு வாங்கி ஒரு போட்டோ அப்படியே இருக்கும். ஆனா இவரு அதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு நினைச்சு தானே வேணான்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு நேர்மை இருக்குல்ல. அப்ப அஜித் என்ன பண்ணிருக்கணும், எனக்கு இது வேணாங்க, இது நான் எலிஜிபிள் இல்லைங்கன்னு சொல்லிருக்கணுமா இல்லையா? சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க உயர்ந்திருப்பீங்க. ஆனா என்ன பண்றது, உங்களோட நடிப்பு எண்டெல்லாம் வந்துருச்சு, இனிமேல் உங்களுக்கு மார்க்கெட்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு 3-4 வருஷத்துக்கு ஒரு படம் பண்றீங்க, அப்போ வயசும் ஆயிடுச்சு, அப்போ கொடுக்குற அவார்டை நம்ம வாங்கி வச்சுக்குவோம். ஏன்னா கனவுல கூட நீங்க எல்லாம் நினைக்க முடியாது, பத்மஸ்ரீ சாதாரண நேஷனல் அவார்டே நீங்க வாங்காதாலே எப்படி உங்களுக்கு பத்மஸ்ரீ எல்லாம் கொடுப்பாங்க? நடிக்க தெரியுமா ஏதாவது? அதனால அவர் வாங்கி ஒத்துக்கிட்டு. இதே போலதான் பாப் டிலன் ஒருத்தவங்க இருக்காங்க, பெரிய ஃபோக் ஆர்டிஸ்ட் யூஎஸ்ல. சிவில் ரைட்ஸா நிறைய பாடல்கள் பாடிருக்காங்க. பணக்கார வர்க்கம் அதுக்கு அகைன்ஸ்டா நிறைய பண்ணிருக்காங்க, வாருக்கு அகைன்ஸ்டா நிறைய பாடிருக்காங்க. அவங்க பிரசிடென்ட் எல்லாம் அவார்டு வாங்கியிருக்காங்க, ஃப்ரீடம் ஆஃப் ஆனர்னு ஒரு அவார்டு. அவருக்கு நோபல் பிரைஸ் இன் லிட்ரேச்சர் கொடுத்தாங்க. அவரு அமைதியா இருந்தாரு, அவர் அக்செப்டன்ஸும் பண்ணல, டினையும் பண்ணல. ஏன்னா ஹிஸ் ஸ்டேச்சர் இஸ் அவரோட ஸ்டேச்சர்லாம் வேற லெவல். 60-70 வருஷமா அவர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. கடைசியில் நீங்க ரெகனைஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவார்டு கொடுத்தா என்ன அர்த்தம்? அதெல்லாம் அவருக்கு ஒரு பொருட்டே கிடையாது. அதெல்லாம் பண்ணிருக்கணும். நீங்க தேங்க்யூ போடுறீங்க. படத்துறையிலையும் விஜய் கிட்ட தோத்துட்டாங்க. இப்போ கோட்டுக்கும் விடாமுயற்சி பார்த்தீங்கன்னா டபுள் த அமௌண்ட் கலெக்ஷன்லாம் வாங்கியிருக்கு, அதாவது பாக்ஸ் ஆஃபீஸ் சக்சஸ்ல. இன்னொன்று விடாமுயற்சியே ஒரு இங்கிலீஷ் படத்தோட காப்பி தான். இது எப்படி பண்றாங்க பாருங்க. இதெல்லாம் ஒரு நேர்மையே இல்லை பாருங்களேன். பிரேக் டவுன் ஒரு படம், அந்த படத்தை மூலமா வச்சு இவங்க விடாமுயற்சி எடுத்துட்டாங்க. அப்புறம் பார்த்தா போய் ரைட்ஸ் கேட்கறாங்க. வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பிளான் போட்டு நீங்க அப்ரூவல் வாங்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்க வீடே கட்டணும். ஆனா இவங்க வீட்டையெல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் போய் நீங்க அப்ரூவல் வாங்கினா அப்போ லஞ்சம் கேட்க தானே செய்வாங்க பஞ்சாயத்துல, முனிசிபாலிட்டிலாம். அது போலதான் காப்பி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் நீங்க ரைட்ஸ் கேட்கறீங்க. இதெல்லாம் வந்து தமிழக பிஜேபியோட வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களாம் யாரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னே தெரியாம இருக்கு. எல்லாமே ஒர்க் ஆகாத ஸ்ட்ராட்டஜியே தராங்க. அஜித்துக்கு கொடுக்குறாங்க அவார்டு, கடைசியில் அவர் விபூதி தான் அடிக்க போறாரு, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. டெண்டுல்கர் அடிச்சார் பார்த்தீங்களா காங்கிரஸ்க்கு. இப்போ அஜித் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சு நீங்க நாமினேட் பண்ணிருக்கீங்க, அவார்டும் வாங்கி கொடுத்துட்டீங்க, ஆனா விபூதி தான் அடிக்க போறாரு. அப்புறம் அந்த எஜுகேஷன் பாலிசி வச்சு மும்மொழி கொள்கையை வந்து இது பண்றீங்க. மக்களை வந்து நீங்க ஏலினேட் தான் பண்றீங்க, மக்கள்கிட்ட இருந்து நீங்க தள்ளி தான் போயிட்டு இருக்கீங்க. தமிழர்களோட வரலாறு எப்படின்னா எதுக்கு எடுத்தாலும் ரெசிஸ்டன்ஸ் தான். அன்பா வரீங்களா ஏத்துக்கிறாங்க,
போர்க்குணம் அதிகமாக இருக்குது தமிழர்கள்ட்ட. வெற்றி பெறுறோம் தோற்கிறோம் அது வேற. இப்போ அடுத்து வந்து மகாசிவராத்திரிக்கு நீங்கள் ஹோம் மினிஸ்டர் கூப்பிட்டு வரீங்க. இதெல்லாம் என்ன செய்தி சொல்லுது மக்களுக்கு? மகாசிவராத்திரி ஃபர்ஸ்ட் ரோல எல்லாம் ஹைஃபையாக 50,000 சீட்டில் பிஜேபி ஆளுங்களா உட்காந்துருப்பீங்க. எந்த விஷயத்துலையுமே ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கக்கூடாது. அப்படி டெஸ்பரேட்டாக இருந்தோன்னு வச்சுக்கோங்க, எதுவுமே கைகூடாது. நீங்கள் காதலியாக இருக்கட்டும், படிப்பு விஷயத்துலையாக இருக்கட்டும், பாலிடிக்ஸாக இருக்கட்டும், விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும். இப்போ ரீசெண்டாக ஆஸ்திரேலியன் ஓப்பன் ஒரு லேடி வின் பண்ணாங்க. அவங்களாம் சிறு வயதிலேயே அவங்க வந்து ப்ராடஜி, அதெல்லாம் பெரிய லெவலில் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ 31 வயசு ஆகுது. இப்போ தான் அதுவும் போனால் போகுது, நம்ம பாட்டுக்கு நம்ம விளையாடுவோம், நம்ம கேமை என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு மனநிலையோடு வராங்க. வின் பண்ணிட்டாங்க, கப்பை தூக்கிட்டாங்க. அந்த மாதிரி தான் இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா இது பாஸ் பண்ணி தீரணும்னு ரொம்ப ஒரு டெஸ்பரேட்டாக இருப்பாங்க. ஆனால் அந்த டெஸ்பிரேஷன் வந்து உங்களால் 100% உங்களால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால் பாலிடிக்ஸ்லையும் அப்படி தான். உண்மையாக மக்களுக்கு செய்யுங்க, அங்கீகாரம் தானாக வரும். லோக்சபா எலெக்ஷனுக்கு எடப்பாடி அவர்களை கழட்டி விடுற மாதிரி வேலை பார்த்தீங்க. அப்புறம் பாமகவை சேர்த்திட்டீங்க. டாக்டர் அன்புமணி வந்து உங்க கூட கடைசியோடு வரும்னு நினைக்கிறீங்களா? ஏதோ லோக்சபாவில் வந்து நீங்கள் வின் பண்ணிடுவீங்கன்னு அவருக்கு தெரியும். தமிழ்நாட்டில் 1 சீட் 2 சீட் அவர் ஏற்கனவே ராஜ்யசபா எம்பி. ஏதோ ஒன்று 1 சீட் 2 சீட் அவங்க தான் வின் பண்ணுவாங்க. பிஜேபி வின் பண்ணுவான்னு அவருக்கு நம்பிக்கை இருந்திருக்காது. இது தருமபுரியில் வின் பண்ணி இவர் ராஜ்யசபா ஒரு மினிஸ்டர் போஸ்ட் வாங்கலாம் தான் அவங்களுக்கு கூட கூட்டணி வச்சிருப்பாங்க. அவங்கெல்லாம் சட்டமன்ற தேர்தலுக்குலாம் அவங்க கூட கூட்டணி வைப்பாதான் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். எந்த சண்டையாக இருந்தாலும் ஒரு நேர்மையாக இருந்தால் நேருக்கு நேர் மோதணும். இப்போ விஜய் அவர்கள் வந்து பிஜேபியோட அதிக வளர்ந்துட்டார். அப்போ என்ன பண்ணுறது? அஜித்துக்கு ஒரு பத்மபூஷனா கொடு, அப்புறம் ஏடிஎம்கே போல, ஃபஸ்ட்டு ஓபிஎஸ், இப்போ ஏதோ நடந்துட்டு இருக்கு. மக்கள்கிட்ட அங்கீகாரம் வாங்கணும்னா நம்ம உண்மையாக உழைக்கணும், களத்தில் உழைக்கணும். இந்த பேக்டோர் என்ட்ரி வந்து எப்பயுமே நிலைக்காது. நிறைய பேசலாம், பட் நெஞ்சுக்கு நெருக்கமானவங்க ரொம்ப பழக்கப்பட்டவங்களாம் பிஜேபியில் இருக்கனால அவங்கள சங்கடப்படுத்த வேணாம்னு தான் நம்ம அமைதியாக விடுறோம். நன்றி.